வணக்கம். நான் உங்கள் நாடோடி. மதுரை தமிழின் மதுரத்தை பெயரிலேயே கொண்ட ஊர். சங்ககால சுவடுகளில் அழியாத வரலாற்று சாட்சியாக எஞ்சி நிற்கும் தொன்மத்தின் தொடர்ச்சி, தமிழ் நிலம் மற்றும் பண்பாட்டு பரப்பின் இதயம் என்று மதுரையை சொல்லலாம். மதுரையம்பதி, கூடல் நகர், கடம்பவனம் என்று தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் மதுரை, அதை சுற்றியுள்ள பகுதிகளும் தமிழர்களின் பண்டைய வாழ்க்கை முறையை, கலையறிவு, நாகரிக மேன்மை இவற்றின் அழிக்க முடியாத அடையாளங்களாக நிமிர்ந்து நிற்கின்றன. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சான்றோர்கள் வாழ்ந்த இடம். மதுரையின் மையத்தில் இருக்கும் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலின் கம்பீரமான கோபுரங்களும், அதை சுற்றி சுற்றி பிரகாரமாகவே விரியும் மாட வீதி, மாசி வீதி, சித்திரை வீதிகளும் கட்டுமான கலைநுட்பத்தின் தமிழர்கள் எவ்வளவு சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு காலத்தின் சாட்சியாய் இன்றும் நிலைத்து நிற்கும் எழில் நகர். தமிழர்களின் வீரம் எத்தகையது என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டிய பாண்டிய மன்னர்களின் தலைநகரம் இதுதான். அழகர் கோவில். மதுரையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அழகர் கோவில். தமிழ் கடவுள் முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலை இந்த மலையில்தான் உள்ளது. இந்த மலையில் அமைந்திருக்கும் சோலை மலை என்ற குன்றில்தான் ஆண்டுக்கு ஆண்டு சித்திரை திருவிழாவின் போது வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகர் கோவில் கொண்டிருக்கிறார். தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக நிற்கும் கோவில்களில் இதுவும் ஒன்று. காந்தி அருங்காட்சியகம். மதுரையின் வரலாற்று சிறப்பு பெற்ற இடங்களில் ராணி மங்கம்மாள் சத்திரமும் ஒன்று. இங்குதான் இந்திய விடுதலை போரின் முக்கியமான நிகழ்வுகள் பற்றி கண்காட்சியும் இடம்பெற்றுள்ளது. மகாத்மா காந்தி பற்றி புகைப்பட காட்சியும், தென்னிந்திய கைத்தொழில் கதர் மற்றும் கிராமிய தொழில் பிரிவு கண்காட்சிகளும் உள்ளன. கோச்சடை ஐயனார் கோவில். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலில் வீற்றிருக்கும் கோச்சடை ஐயனார் மதுரை மாவட்ட மக்களால் காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார். வட்டார பண்பாட்டின் அடையாளமாக இந்த கோவில் எழுந்து நிற்கிறது. கூடல் அழகர் கோவில். தமிழகத்தில் உள்ள மிக பழமையான வைணவ கோவில்களில் இதுவும் ஒன்று. இங்குள்ள பெருமாள் நின்ற கோலத்திலும், அமர்ந்த கோலத்திலும், கிடந்த கோலத்திலும் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். குட்லாம்பட்டி அருவி. மதுரையிலிருந்து கொடைக்கானல் செல்லும் சாலையில் 36 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அருவி உள்ளது. குட்லாம்பட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சிறுமலை குன்றில் 87 அடி உயரத்திலிருந்து கொட்டும் இந்த நீர்வீழ்ச்சியில் குளிப்பது குதூகலமான அனுபவம். விடுமுறை மற்றும் திருவிழா நாட்களில் இந்த பகுதிக்கு மக்கள் வந்து குளித்து கொண்டாடுவது வழக்கமாக உள்ளது. இந்த அருவியின் அருகில் 500 ஆண்டு பழமையான தாடகை நாச்சியம்மன் கோவில் அமைந்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது மீனாட்சி தான். சுந்தரேஸ்வரருடன் மீனாட்சி மணக்கோலத்தில் கொலுவிருக்கும் உலக புகழ்பெற்ற இந்த கோவிலின் மூல கட்டட அமைப்பை குலசேகர பாண்டிய மன்னன் கட்டியுள்ளார். பின்பு 16 முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை மதுரையை ஆண்டு வந்த நாயக்க மன்னர்கள் இதை விரிவுபடுத்தி கட்டியுள்ளனர். இந்த பிரம்மாண்டமான கோவிலின் 12 கோபுரங்களும் தமிழகத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. திருமலை நாயக்கர் அரண்மனை. மதுரையை ஆண்ட நாயக்கர்களில் புகழ்பெற்று விளங்கிய திருமலை நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்ட மாபெரும் அரண்மனை இது. தற்போது எஞ்சி இருப்பதைப் போல 4 மடங்கு பெரியதாக கட்டப்பட்டது இது. இப்போது இருக்கும் பிரதான மாளிகையில்தான் அந்த மாமன்னன் வாழ்ந்திருக்கிறார். இம்மாளிகையின் இசையும் நாட்டியமும் அன்றாடம் மன்னர் முன்னிலையில் அரங்கேறியுள்ளனர். நீங்கள் இவற்றை காண காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை அனுமதிக்கப்படுவீர்கள். திருப்பரங்குன்றம். மதுரையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பரங்குன்றம் முருகன் கடவுளின் அறுபடை வீடுகளில் ஒன்று. இதன் உட்புறம்
வைரம் பாய்ந்த பாறையிலிருந்து செதுக்கி சீர் செய்யப்பட்டது. ராஜாஜி பூங்கா. மதுரை மாநகராட்சி கட்டடமான அண்ணாமலைக்கு அருகில் உள்ளது அழகிய ராஜாஜி பூங்கா. மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான இப்பூங்காவை மாநகராட்சியே பராமரித்து வருகிறது. குடும்பத்துடன் பொழுதுபோக்க சிறந்த இடம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை அனுமதிக்கப்படுவீர்கள். திருமோகூர் கோவில். மதுரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒத்தக்கடையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள விஷ்ணு கோவில் இது. காலமேக பெருமாள், செண்பகவல்லி, சுதர்சனா சமேதரராய் இங்கு காட்சியளிக்கிறார். வண்டியூர் மாரியம்மன் கோவில். மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் தெப்பக்குளத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில் இது. திருமலை நாயக்கர் மகால் கட்டுவதற்கு மண் எடுக்கப்பட்ட இடத்தை அப்படியே தெப்பக்குளமாக்கிவிட்டார் மன்னர். மிக பெரிய தெப்பக்குளத்தின் மையத்தில் ஒரு பிள்ளையார் கோவிலும் உள்ளது. அரசு அருங்காட்சியகம். காந்தி அருங்காட்சியக வளாகத்துக்குள்ளேயே அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகம் 1981ஆம் ஆண்டு மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடந்தபோது திறந்து வைக்கப்பட்டது. சித்திரை திருவிழா. தமிழகத்தின் புகழ்பெற்ற திருவிழாவான சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மனுக்கு கொண்டாடப்படும் மிகப்பெரிய திருவிழாவாகும். சித்திரை மாதம் முதல் நாள் தொடங்கும் இந்த விழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும். நன்றி. இது உங்கள் நாடோடி. உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.